என்ன மச்சான், எல்லாரையும் வெட்டி விட்ட? எல்லாரும் முன்னாலே வாங்க கூச்சமா இருக்கா? டேய், மகேஷ், நீ என்ன நினைக்கிற? நான் என்னங்க நினைக்கிறேன்? இல்ல, நம்ம சரவணனோட கல்யாணத்தை பத்தி. அந்த பொறுப்பைத்தான் முழுசா நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, அதுல எதுலயுமே இவ தலையிடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க. அக்கா, அவர் சொன்னாருங்கிறதுக்காக என் மகன் கல்யாணத்தை நான் சும்மா விட்டுருவேனா? அப்படி சொல்லு. யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் சாதாரணமா இருக்கக்கூடாது, சரித்திரமா இருக்கணும். நீ பேசுறதுதான் தரித்திரமா இருக்கு. ஊரு பூரா தோரணம் கட்டணும், அப்புறம் தெரு பூரா பந்தல் போடணும், 3 நாளைக்கு வான வேடிக்கைன்னு பட்டைய கிளப்புறோம். இலையில 54 வகையான பதார்த்தம் வைக்கணும். வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இளையராஜாவை கூட்டிட்டு வந்து கச்சேரி வெளுத்து வாங்கணும். அப்பா, ஆளு சேனை படைன்னு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு அமர்க்களப்படுத்துறோம். சதாசிவம் வீட்டுல நடந்தது கல்யாணம் இல்ல, பெரிய திருவிழான்னு ஊரு பூரா சொல்லணும். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா செலவு எங்கேயோ கொண்டு போய் நிற்கும் போல இருக்கு. சிக்கனமா பண்ணும்பா. டேய், ஆகட்டும்டா, செலவு எவ்வளவு வேணாலும் ஆகட்டும். கல்யாணத்துக்கு செலவு பண்ணலன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம என்னடா பண்ண போறோம்? அவன் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லல, கல்யாணத்துக்கு தயாராயிட்டான். செலவாகுமேன்னு வருத்தப்படுறான் பாரு. இந்த ஆளு பேசுறதெல்லாம் கேட்க எரிச்சலா இருக்கு. காரை விட்டு அப்படியே இறங்கி ஓடிடலாம் போல இருக்கு. டேய், காரை நிறுத்து. அப்படி ஏன்பா, என்னாச்சுப்பா? நிறுத்துப்பா, நிறுத்து. சரவணா, இது கொஞ்சம் பின்னாடி வா. எதுக்குப்பா? பின்னாடி வாப்பா சொல்றேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ இந்த இந்த ரோட்ல போ. அப்பா, ஜோசியரை பார்க்க போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. வழக்கமா பார்க்க போற ஜோசியரை நம்ம நேரா போனா தானே பார்க்க முடியும். இவரு நாம எப்பவும் பார்க்குற ஜோசியர் கிடையாது. இவரு புது ஜோசியர். புது ஜோசியரா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, பழைய ஜோசியரை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. எதுலயும் ஒரு புதுமை வேணாமா? அப்பா, ஜோசியத்துல என்னப்பா புதுமை? கட்டத்துல என்ன இருக்கோ அதானே சொல்லுவாங்க. அதை தான் நானும் சொல்றேன். கட்டத்தை தானே பார்க்க போறாங்க. அதுக்கு பழைய ஜோசியரா இருந்தா என்ன, புது ஜோசியரா இருந்தா என்ன? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? டேய் சரவணா, என்னமோ தெரியல, அப்பாவுக்கு நெஞ்ச கரிக்கிற மாதிரி இருக்கு. அதான் அந்த அந்த கடையில போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. என்னாச்சுப்பா? ஏதோ ஹாஸ்பிடல் போறோமா? சும்மா ஒரு மாதிரி இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வா. இருங்கப்பா இருங்கப்பா, இந்தாங்க இந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டுங்க, நான் வாங்கிட்டு வரேன். என்ன மகேஷ், அதிர்ச்சியா இருக்கா? பழைய ஜோசியர் உனக்கு வேண்டப்பட்டவன், நீ சொல்றதெல்லாம் கேட்பான். அப்படியே இல்லைன்னாலும் அவனை மிரட்டி நீ நினைக்கிறத சொல்ல வச்சிருவ. ஆனா இப்போ நாம பார்க்க போற ஜோசியர் யாருங்கிறதே உங்களுக்கெல்லாம் தெரியாது. உண்மையிலேயே இந்த ஜோசியர் கட்டத்துல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்ல போறாரு. என்ன மகேஷ், உன் கட்டம் இக்கட்டில் மாட்டிக்கிடுச்சு போல் இருக்க. இந்தாங்கப்பா இந்தாங்கப்பா. இல்லப்பா இந்தாங்கப்பா, புடிங்கப்பா. இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம். அப்பா, இப்பதானப்பா சோடா கேட்டீங்க? அது கேட்டேன், ஆனா இப்போ இழுத்து ஏப்பம் விட்டேன் பாரு, அதுல எல்லாமே சரியாயிடுச்சு. நெஞ்சில் இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா.
அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ வை. கொஞ்சம் குடிங்கப்பா. சரி கொண்டா. அப்ப கிளம்புவாப்பா. கிளம்பலாப்பா. என்ன மகேஷ், ஜோசியரை நாம பார்க்க போலாமா? டேய் சரவணா, சொல்லுங்கப்பா. உன் சித்தி சந்தோஷமா போலான்னு சொல்றாப்பா. எங்க எனக்கு கேட்கலையேப்பா. ஏமா சரவணனுக்கு கேட்கலையா? சந்தோஷமா நல்லா சிரிச்சுட்டே சொல்லு பார்க்கலாம். அட சொல்லு. அம்மா போலாமா? போலாம்ப்பா போலாம். ம் சரி. சரிப்பா, புறப்பட. ம். இந்த வாரம் 5 தான். ஒழுங்கு மரியாதை இதை எடுத்துட்டு அவனை போக சொல்லு. என்ன ரஞ்சிதா, மச்சானுக்கு வேலைக்கு பிபி மாத்திரலாம் கரெக்டா கொடுக்கறது இல்லையா? இப்படி உலையில வச்ச மாதிரி கொதிக்கிறாரு. டேய் மச்சான் மச்சான் மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க மச்சான். நான் என் தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஐயோ அண்ணே, அங்கதான் உன் கோக்கு மக்கு புத்தியில என்ன இருக்குன்னு தெரியுது. ஆ, என்ன வெறுப்பேத்தி பாக்குறதுக்காகவே வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கேல்ல. இதுல வெறுப்பேத்துறதுக்கு என்ன மச்சான் இருக்கு? இவர் மைசூர் மகாராஜா, இவர் தங்கச்சி என்னன்னா பாக்தாத் பேரழகிக்கு நிகரான பக்கத்து நாட்டு பேரழகி. ஆ, அப்படியே இவர் சீதனமா நாட்டை எழுதி கொடுக்க வந்துட்டாரு. டேய், காலங்காத்தால என் வீட்டுல வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? மச்சான் 1000 ஏக்கர் சீதனம் கொடுக்க முடியாம வேணா இருக்கலாம், அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஆனா பொம்பளை பிள்ளைங்களை எப்படி மதிக்கணும் நான் கத்து வச்சிட்டு இருக்கேன். அது அக்காவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரிக்கு சமமா கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் சரிக்கு சமமா கொடுப்பேன். இங்க பாரு மச்சான், ஒருவேளை எங்க அப்பா 1000 ஏக்கர் கொடுத்துட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்க, அதுல ஒரு 500 ஏக்கரை என் தங்கச்சிக்கு எந்த யோசனையும் இல்லாம அப்படியே சிம்பிளா தூக்கி கொடுத்துருப்பேன். அதுக்கு தான் வக்கீல் இல்ல. வக்கில்ல, ஆனா இருக்கிறத சந்தோஷமா கொடுக்கறேன்ல. டேய், நீ எதுக்கு கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஆ, 1 ஏக்கர் நிலத்துல கிழிஞ்ச கோமணம் மாதிரி 1/2 ஏக்கரை இவளுக்கு கொடுத்து போட்டு பாத்தியா, என் தங்கச்சிக்கு பாதியை கொடுத்துட்டேன்னு ஊரெல்லாம் பீத்திக்குவேன். அது மட்டும் இல்ல, என் மச்சான் சிவசாமி பொண்டாட்டியை கொடுத்துட்டேன்னு ஊரெல்லாம் பீத்தணும், அதானே? அதுக்கப்புறம் நான் எப்படி என் தங்கச்சிக்கு பாதி கொடுத்தனோ அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு பாதியை கொடுன்னு சொல்லுவேன், அதானே? ஏண்டா, நீ கொடுக்குற 1/2 ஏக்கர் நிலமும் நான் வச்சிருக்க 100 ஏக்கர் நிலமும் ஒண்ணா? டேய், பொம்பளை பிள்ளைகிட்ட சொத்தை கேட்கறது